இங்க ஒரு ஆட்டோக்காரர் சவாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு ஆட்டோ சவாரி வராங்க. யாருன்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு திருநங்கை அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே கோவமாச்சு, இறங்க உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் ஆட்டோ வராது அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புறான். அந்த திருநங்கை ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் இறங்கி போறாங்க. அவங்க போனதுமே அந்த இடத்த துணியை வச்சு தொடச்சு விடுறாரு. மறுநாள் ஒரு பொண்ணை சவாரி எடுத்துட்டு போறாரு. போயிட்டு இருந்த ஆட்டோ ஒரு இடத்துல நிறுத்தி அவங்க பாய் ஃப்ரெண்டை ஏத்துறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஏறினோடனே அந்த ஆட்டோ ஸ்டார்ட்டே ஆகல. நல்லா போயிருந்த ஆட்டோ திடீர்னு ஸ்டார்ட் ஆகலன்ட்டு ரொம்ப நேரம் அவர் ட்ரை பண்றாரு. ஆனா ஆட்டோ ஸ்டார்ட்டே ஆகல. உடனே கோவம் வந்து அந்த ரெண்டு பேரும் கீழே இறங்கலான்னு பாக்குறாங்க. அந்த பையன் இறங்கணுமே அந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிடுது. சரி ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அந்த பையன் ஏறி உட்கார மறுபடியும் ஆட்டோ ஸ்டாப் ஆயிடுது. மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க, ஸ்டார்ட்டே ஆகலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த சவாரி வேணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த ஆட்டோக்காரர் நிறைய சவாரிகளை ஏத்துறாரு. ஆனா பெண்கள் ஏறினா மட்டும் தான் ஆட்டோ நல்லபடியா போகுது, ஆண்கள் ஏறினா மட்டும் ஆட்டோ ஸ்டார்ட்டே ஆக மாட்டுது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது, பெண்கள் ஏறினா மட்டும் தான் ஆட்டோ போகுது, ஆண்கள் ஏறினா ஆட்டோ போக மாட்டேதுன்ட்டு. அப்படி ஒரு நாள் போகும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆட்டோவை கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அவர் உடனே இல்ல ஆட்டோ வராதுன்றாங்க. ஏன் காலியா தானே இருக்கு, நாங்க வரோம்னு சொன்னதுக்கு வேணும்னா உங்க ஒய்ஃபை மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதை கேட்டதுமே அவங்க ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்து அவர் இழுத்து போட்டு செம்ம அடிக்கிறாரு. அடிச்சதுல அவர் மூஞ்செல்லாம் வீங்கி போயிட்டு வராரு. இந்த சோகத்திலே போயிட்டு இருக்கும்போது அங்க திருநங்கை நின்று இருக்கிறத பாக்குறாரு. உடனே அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்களும் இல்ல நான் வரல அப்படின்னு தயக்கமா சொல்றாங்க. இல்ல நான் எதுவுமே பேச மாட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுமே அவங்க திருநங்கையும் போறாங்க. போனதுமே என்ன ஆச்சு உங்க ஃபேஸ் எல்லாம் இப்படி வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா என் முகத்தை யாருக்குமே பிடிக்கலையா, அதனால தான் இப்படி அடிச்சு உடைச்சிட்டாங்க அப்படின்ட்டு கிண்டலா சொல்றது. இதை கேட்ட திருநங்கையும் சிரிச்சு ரெண்டு பேரும் இப்போ ஒரு நட்பா ஆயிடுறாங்க. அவங்க இறங்கும் போது காசை கொடுக்குறாங்க. இல்ல எனக்கு காசெல்லாம் வேண்டாம், அன்னைக்கு நான் உங்களை பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார கேட்கிறாரு. இதை கேட்ட அவங்களும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு இறங்குறாங்க. அந்த நேரத்துல ஒரு டிராபிக் போலீஸ் ஆட்டோக்கு சவாரி ஏறுறவர் அவர் கையில அந்த காசை புடுங்கிட்டு ஆட்டோ எடு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவனுக்கு தான் தெரியுமே ஆண்கள் ஏறினாலே வண்டி எடுக்காதுன்னு சொல்லிட்டு இல்ல சார் ஆட்டோ வராதுன்றாரு. உடனே அந்த போலீஸ்காரர் நீ இப்போ ஆட்டோ எடுக்கலன்னா அவன் மேல ஃபைனை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இதை கேட்டதுக்கு வேற வழி இல்லாம அவன் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணா இப்போ ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிடுது.